அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உலகம் யாவையும் தம்புள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கள அழகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால். பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் முனுகுப்பட்டு ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலிருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் எந்த இடத்திலே ராமாயணத்திலே கதையை விட்டோமோ அந்த இடத்திலே இருந்து நாம் பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் எந்த இடத்துல ராமாயணத்தை விட்டோம்? லக்குவனுக்கும் இந்திரஜித்துக்கும் போர் நடந்தது. அந்த போரிலே லக்குவனுடைய அம்பினாலே அந்த இந்திரஜித்து கொல்லப்பட்டான் என்கின்ற அளவிலோடு நேற்றைய தினத்திலே பார்த்தோம். அடுத்து அந்த இந்திரஜித்துடைய தலையை அங்குதன் கொண்டு போய் ராமனுடைய காலடிகளை வைத்தான். அந்த லக்குவனை ராமன் பாராட்டினான். இந்த வெற்றிக்கு துணையாக இருந்த வீடனையும் பாராட்டினான் என்கின்ற அளவிலோடு நேற்றைய தினத்திலே கதையை முடித்தோம். விட்ட இடத்திலே இருந்து இப்பொழுது கதையை துவக்குகிறோம். என்ன ஆச்சு? இந்திரஜித்துவை வீழ்த்தினான் லக்குவன். உடனே ராமனும் மகிழ்ந்தான். அங்கே தூதுவர்களெல்லாம் ஓடினார்கள், ராவணனிடத்திலே ஓடினார்கள். என்ன சொன்னாங்க? தூதுவர்களெல்லாம் ராவணனை அடைந்து அங்கே இந்திரஜித்து செத்துட்டான்ற விஷயத்தை சொல்கிறது எப்படி சொல்கிறது? கும்பகர்ணன் இருந்ததை சொன்னார்கள், அக்ககுமாரன் இருந்ததை சொன்னார்கள், அதிகாயன் இருந்ததை சொன்னார்கள், போர்ப்படை தளபதிகள் இருந்ததை சொன்னார்கள். இதையெல்லாம் தைரியமாக சொன்னவங்க இந்த இந்திரஜித்து இருந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறதுக்கே அவங்களுக்கு நடங்குது. ஏன்னா இந்திரனுக்கு நிகரானவன், அதாவது ராவணனுக்கு நிகரானவன் அந்த இந்திரஜித்து. அப்படிப்பட்ட ராவணனிடத்திலே போய் உன்னுடைய மகன் இறந்து போயிட்டான்னு எப்படி சொல்கிறதுன்றதுக்காக நடுநடுங்கி ஓடி வருகிறார்கள். தூதுகளெல்லாம் வந்தார்கள், ராவணனுடைய மாளிகை அடைந்தார்கள். ராவணனுக்கு முன்னாலே நடுநடுங்கி நின்றார்கள். என்னப்பா இப்படி நடுநடுங்கி நிற்கிறீங்களே, என்ன செய்தி என்று கேட்டான் ராவணன். அப்போது அவன் என்ன செய்தான்? இல்லையாயினன் உன்மகன் என்றனன் ஓடி எங்கனும் ஒளிந்து மறைந்தனர். இல்லையாயினன் உன்மகன் என்றனர் ஓடி எங்கனும் ஒளிந்து மறைந்தனர். அப்பா, உன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய இந்திரஜித்து லக்குவனுடைய அம்பினாலே வீழ்த்தப்பட்டு கொலை உண்ணப்பட்டான். அவன் தலை கூட இல்லை, வெறும் முண்டந்தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தை ராவணத்தில் சொன்னால் அவன் எவ்வளோ கோவப்படுவான். இந்த அளவுக்கு தைரியம் என்கிட்ட பேசுறீங்களான்ற அளவுக்கு வாவானேன்றதுக்காக பயந்து நடுநடுங்கி அவங்க என்ன சொன்னாங்க? இல்லையாயினன் உன்மகன் என்றனர். உன் மகன் இல்லைன்ற நிலைமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி எங்கனும் ஒளிந்து மறைந்தனர். அப்படியே ஓடுறாங்களாம். ஏன் இவனுடைய கோபம் வந்துட்டாங்க, ஏடா இந்திரஜித்து செத்த விஷயத்தை இவ்வளோ தைரியமாக என்கிட்ட வந்து சொல்கிறீங்களா என்று அவன் கோபப்படுவானே என்று சொல்லி அத்தனை பேரும் சொல்லிவிட்டு இல்லையாயினன் உன்மகன் என்று சொல்லிவிட்டு ஓடி எங்கனும் ஒளிந்து மறைந்தனர். அப்படி மறைந்தவுடனே என்னாச்சு? ராவணன் புலம்பினான், ராவணன் அழுதான், ராவணன் விம்மினான், ராவணன் வெதும்பினான். இந்திரஜித்துடைய ஆற்றலை வீரத்தை புகழ்ந்தான். மகனே மகனே என்று சொல்லி இந்திரஜித்துவே இந்திரஜித்துவே என்று சொல்லி அழுதான், அரட்டினான், விம்மினான், வெம்பினான். இந்திரஜித்தின் உடலை காண போர்க்களம் நோக்கி புறப்பட்டான். மகனே மகனே, உன் எனக்காக உயிர்விட்ட மகனே, அறிவுரையும் ஆறுதல்களையும் அறவுரையும் சொன்ன மகனே, நான் உன்னுடைய பேச்சை கேட்கல தான், இருந்தாலும் எனக்காக நீ போயிட்ட, போர்க்களம் போய்விட்டாய், லக்குவனோடு போரிட்டாய். ஆகவே போரிலே நீ வீர வண்ணம் அடைந்து விட்டாய். ஆகவே உன்னை பார்க்க போர்க்களம் வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லி அந்த ராவணனும் போர்ப்படை தளபதிகளும் மற்றும் அவருடைய உற்ற உறவினர் மற்ற அத்தனை பேர் அங்கே வர்றாங்க, போர்க்களத்திற்கு வருகிறார்கள். அந்த போர்க்களத்திலே இந்திரஜித்துடைய உடல் எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று தேடி தேடி பார்த்தான் ராவணன். கடைசியில் இந்திரஜித்துடைய உடலை பார்த்தான். தலை மட்டும் இல்லை, தலையில்லாத உடலை மாத்திரம் தான் பார்த்தான். பார்த்த உடனே
இந்திரை தூண்டிய தலையை காணாமல் ராவணன் புலம்பினான். இந்திரை தூண்டிய தலையில்லாத உடலை தானே சுமந்து ராவணன் இலங்கை வந்து தன் அரண்மனை அடைந்தான். பார்த்தான், அப்படியே இந்திரியத்தை தானே தன்னுடைய தோல் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு தலையில்லாத அந்த உடம்பை அப்படியே எடுத்துக்கிட்டு இலங்கையிலே வந்து தன்னுடைய அரண்மனையிலே வந்து சேர்ந்தான். அன்பினால் மகனை தாங்கி அரக்கியர் அரற்றி வீழ பொன்முறையை நகரம் புக்கான். அன்பினாலே தன்னுடைய மகனை தாங்கி கொண்டு தூக்கி எடுத்து கொண்டு தோல்விகளை சாய்த்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அரைக்கமானெல்லாம், ஐயோ இந்திரியத்து போய்விட்டாயே மகனே 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 என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரைக்குவார்களெல்லாம் தன்னுடைய மகன் இறந்து விட்டால் எப்படி அழுவார்களோ அப்படி அழுகுறாங்களாம். பொன்மனை நகரம் புக்கான் தன்னுடைய பொன்னால் செய்யப்பட்ட அந்த அரண்மனையை வந்து சேர்ந்தான். தன் மகன் இந்திரத்தின் தலையில் உடலை கண்டு தாய் மண்டோதரி கதறி அழுதாள். ராவணனுடைய மனைவி மண்டோதரி, அந்த மண்டோதரிக்கு பிறந்தவன் தான் இந்திரஜித்து, அந்த மண்டோதரிக்கு பிறந்தவன் தான் அக்ககுமாரன், இன்னொரு மனைவிக்கு பிறந்தவன் அதிகாயன். ஆகவே இவனுடைய 2 மகன்கள். ஏற்கனவே அக்ககுமாரனை இழந்து விட்டிருந்தாள் மண்டோதரி. இப்பொழுது தன்னுடைய மூத்த மகனாக விளங்கக்கூடிய, முதல் மகனாக விளங்கக்கூடிய, வீர தீர பராக்கிரமங்களுடைய மகனாக விளங்கக்கூடிய இந்திரனையே வென்று சிறையிட்டு இலங்கைக்கு அழைத்து வந்தவனாக விளங்கக்கூடிய, மேகங்களெல்லாம் மறைந்து பல்வேறு விதமான மாயங்களையும் ஜாலங்களையும் பண்ணக்கூடிய அந்த இந்திரியத்தை மறைந்து விட்டானே என்று சொல்லி தாயான மண்டோதரி கதறி கதறி எழுதாள். ஐயோ மகனே 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 என்று மடியிலே போட்டுக்கொண்டு அழுகிறாள். தலையிலா யாக்கை காண எத்தவும் செய்தேனந்தோஹோ முக்கணான் முதலினோரை உலகொரு மூன்றினோடும் புக்கவோர் எல்லாம் என்ற போல்வனை எங்கு காண்பேன். தலையிலா யாக்கையான உன்னுடைய தலையில்லாத இந்த உடம்பை பார்க்கறதுக்கு நான் என்ன தவம் பண்ணம்பா என்று சொல்லி தாய் மண்டோதரி அழுகிறாள். முக்கணான் முதலினோரை உலகொரு மூன்றினோடும் புக்கவோர் எல்லாம் என்ற போல்வனை எங்கு காண்பேன். முக்கண் மூர்த்தியாகி விலகக்கூடிய சிவபெருமானையே ஏற்று போருக்கு போய் அந்த சிவபெருமானையே புறமுதுகிட்டு உழைச்சதவனாச்சே. அப்படிப்பட்ட இந்திரஜித்துவே, உன்னை இனிமேல் நான் எங்கே பார்க்க போகிறேன். புக்கவோர் எல்லாம் என்ற போல்வனை எங்கு காண்பேன்னு சொல்லி அவள் இப்படியெல்லாம் கூறி வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு மண்டோதரி கதறி அழுகிறாள். இந்திரஜித்துவே, உனக்கு மனிதரால் அழி வந்தது போல உன் தந்தையான ராவணனுக்கும் அழி வந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று மயன்மகள் மண்டோதரி கூறினாள். இந்திரஜித்துவே, மனிதன் என்ன பண்ணிடுவான்னு எல்லாம் சொன்னீங்களே, மனிதனால் உனக்கு அழி, ராமனால் இந்த கும்பகர்ணனுக்கு அழி வந்தது, ஒரு குரங்கினாலே அக்ககுமாரனுக்கு அழி வந்தது, ஒரு இலக்குவனால் அதிகாயனுக்கு அழி வந்தது. ஆக மனிதர்கள் என்றும் குரங்குகள் என்றும் நீங்கள் கேவலமாக பேசுகிறீர்களே, அந்த மனிதர்களாலும் குரங்களாலும் தானே உங்களுக்கெல்லாம் அழி வந்து விட்டது என்று சொல்லி, உனக்கு மனிதராலே அழி வந்ததைப் போல உன்னுடைய தந்தைக்கும் மனிதராலே அழி வந்து விடுவோம் என்று நான் அஞ்சுகிறேன், அலறுகிறேன் என்று சொல்லி அங்கே மண்டோதரி, அந்த மயனுடைய மகளாக விளங்கக்கூடிய மண்டோதரி இந்திரஜித்துடைய உடல் மீது, அந்த தலையில்லாத உடல் மீது விழுந்து விழுந்து அழுகிறாள். பஞ்சரி உற்றதன்ன அரக்கிருதம் பறவையெல்லாம் விஞ்சின மனிதர் கொல்ல விழுந்ததே மீண்டதில்லை. அஞ்சினேன் அச்சீதை என்று அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வந்தன் நாளை தகை நன்றோஹோ. அப்படியே அரக்கரெல்லாம் அழிந்தாங்க. அரக்கரதம் பறவை என்று சொன்னால் கடல். அரக்கர்களாகிய கடலெல்லாம், அந்த அரக்கர்கள் கூட்டமெல்லாம், கோடிக்கணக்கான அரக்கர் கூட்டமெல்லாம் பஞ்சரி விட்டதென்ன, தீயில ஓட்ட பஞ்சு எப்படி எரிந்து சாம்பல் ஆகிடுமோ அதே போல் அரக்கர்களெல்லாம் அந்த ராமனுடைய அம்புக்கு இரையாகி விட்டார்கள். விஞ்சின மனிதர் கொல்ல விழுந்ததே மீண்டதில்லை. அந்த கோபம் கொண்ட அந்த மனிதர்கள் வென்றார்கள், கொண்டார்கள். போனவர்கள் யாரும் உயிரோடு திரும்பி வந்ததே இல்லை. அஞ்சினேன் அச்சீதை என்ற முதல் செய்த, அஞ்சிவிட்டேன் அந்த சீதை என்ற முதல் செய்த அந்த பெண்ணின் மேல் வைத்த ஆசையினால் இப்போது இலங்கை வேந்தனாக விளங்கக்கூடிய உன்னுடைய தந்தைக்கும் நாளைக்கு இதே நிலைமை வந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று சொல்லி அவள் அழுகிறாள். பஞ்சரி உற்றதன்ன அரக்கரம் பறவையெல்லாம் விஞ்சின மனிதர் கொல்ல விழுந்ததே மீண்டதில்லை. அஞ்சினேன் அச்சீதை என்ற முதல் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை தகுமையொன்றோஹோ. சீதையாகிய விஷத்தினால இவங்க நாளைக்கு இந்த ராவணனும் இலங்கை வேந்தனும் கொல்லப்பட போகிறானே என்பதை நினைத்து நான் மிகவும் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன்னு சொன்னான். ராவணன் சீதையுடைய தலையை வெட்ட ஓடினான். உடனே பார்த்தான், மண்டோதரி அழகிற பார்த்தான்.
எல்லாம் இந்த சீதை நமக்கு உடன்பட்டிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சீதை நம்முடைய ஆசைக்கு உடன்படாமல் இருக்கிற காரணத்தினால்தானே இப்பொழுது ராமனுக்கும் நமக்கும் போர் நடக்குது. அந்த போர்னால இப்படி அரக்கர்களெல்லாம் வாழ்கிறாங்க. ஆகவே அந்த சீதையை இப்போதே வெட்டி விடுகிறேன் என்று சொல்லி ராவணன் சீதையுடைய தலையை வெட்டுவதற்காக அசோகவனத்திற்கு ஓட ஆரம்பித்தான். பக்கத்தில் இருந்த மகோதரன் போர்ப்படை தளபதி அவன் என்ன பண்ணான், ராவணனை பிடித்து இழுத்து தடுத்து நிறுத்தி, முதலில் இந்திரஜித்துடைய தலையை வெட்டியவன் யாரோ, உன்னுடைய தம்பியுடைய தலையை வீழ்த்தியவன் யாரோ, அக்ககுமாரனையும் அதிகானியும் வெட்டி சாய்த்தவன் யாரோ, அவனை போய் முதல்ல தலையை வெட்டிட்டு அப்புறமா நம்ம வந்து சீதையுடைய தலையை வெட்டுறது தான் ஆண்மையை தவிர, இப்போது ஒரு பெண்ணாக விளங்கக்கூடிய அசோகனத்தில் கைதியாக இருக்கக்கூடிய ஒரு சீதையை போய் நீ தலையை வெட்டிட்டு வர்றது உனக்கு ஆண்மை இல்லை என்று சொல்லி இது ஆண்மையற்ற செயல் என்று சொன்னான். சொன்ன உடனே அவனுக்கும் கொஞ்சம் வெட்கம் வந்து விட்டது. என்ன இது ஒரு பெண்ணிடத்தில் போய் நம்ம வீரத்தை காட்டுறோமேன்னு. ஆகவே அவன் என்ன பண்ணான், ராவணன் சீதையை வெட்டச் சென்ற ராவணன் மகோதரன் தடுத்து நிறுத்திய காரணத்தினால் சரி இப்பொழுது வேண்டாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ராவணன் சீதையை வெட்டுக்கிற தொழிலை விட்டுவிட்டு மீண்டும் போர்க்களத்துக்கு வந்தான். இந்த உடலை தைலத்திலே வையுங்கள், தைல தோணியிலே வையுங்கள் என்று சொல்லி ராவணன் கட்டளையிட்டான். உடனே என்ன செய்தான், இப்போதே நான் போகிறேன், புறப்பட்டு போகிறேன், போர்க்களத்திற்கு போகிறேன். ராமன் லக்வன் அந்த அங்கதன் சுக்ரீவன் அனுமன் சாம்பவான் போன்றவர்களெல்லாம் இருக்கக்கூடிய அந்த போர்க்களத்திற்கு நான் செல்லுகிறேன். 7 தீவுகளிலே இருக்கக்கூடிய அரக்கர் சனைகளெல்லாம் அழைத்து கொண்டு இப்போதே வாருங்கள், இலங்கைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தூதுவர்களை அனுப்பினான். உடனே தூதுவர்களெல்லாம் நேராக சென்றார்கள். 7 தீவுகளுக்கும் சென்றார்கள். அங்கே 7 தீவுகளிலும் இருக்கக்கூடிய அரக்கர் படையெல்லாம் ஒன்று திரட்டி ராவனுடைய உத்தரவு உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அத்தனை பேரும் போர்ப்படை தலைவர்களோடு தளபதிகளோடு எல்லோரும் இலங்கை வந்து சேர்ந்தார்கள். இந்திரியத்தின் தலையையும் இந்திரியத்தை கொண்டவருடைய தலையையும் கொல்லாமல் நான் மீண்டும் இந்நகர் திரும்ப மாட்டேன் என்று சூளுரைத்தான் ராவணன். இந்திரியத்தே தலையே இல்லை, அந்த தலையை எடுத்தவன் யாரோ அவனுடைய தலையை எடுத்துன்னு வராமல் நான் இந்த இலங்கைக்கு நான் மீண்டும் திரும்பி வரவே மாட்டேன் என்று சொல்லி சபதம் எடுத்து ஆணை எடுத்து அங்கே இருந்து புறப்பட்டான் ராவணன் போர்க்களத்தை நோக்கி. ராவணன் கூறியபடி தூதுவர்கள் எல்லா நாடுகளுக்கும் சென்றார்கள். அங்குள்ள அரக்கர் படையெல்லாம் திரட்டி வந்தார்கள். 7 தீவுகளில் உள்ள அரக்கர் படையானது இலங்கை வந்து சேர்ந்தது. இந்த சேனைகளினுடைய கணக்கு எவ்வளவு என்று கேட்டான் ராவணன். அவன் சொன்னாங்க, என்ன எவ்வளோ சொல்லணும், 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 1 கோடி 10 கோடி 100 கோடி 1000 கோடி 10,000 கோடி லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 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 கோடானு கோடி, அவ்வளோதான். கோடானு கோடிக்கு மேலே ஒரு எண்ணெய் கிடையாது. ஆகவே எத்தனையோ கோடிக்கணக்கில் எண்ணிக்கை அடங்காத கோடிக்கணக்கான படை வீரர்கள் அரக்க வீரர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையில் அடங்காதது என்று சொன்னார்கள். குரங்குகளையும் மனதையும் வென்று மீள்வோம் என்று புறப்பட்டது அந்த அரக்கர் படை. அந்த அரக்கர் படைக்கு தலைமை தாங்கி அங்கே ராவணன் வந்தான். மூலவலச்சேனைக்கு தலைமை தாங்கி ராவணன் போருக்கு புறப்பட்டான். மூலவலச்சேனையுடைய அளவை பார்த்தவுடனே அப்படியே எங்கே பார்த்தாலும் ஒரு கடல் மாதிரி பெரிய கூட்டமாக இருக்குது. இந்த ராவணன் பின்னால் வந்திருக்கக்கூடிய கூட்டம், இந்த அரக்கருடைய கூட்டம். இந்த அரக்கருடைய கூட்டத்தை பார்த்த உடனே இந்த ராமன் பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த குரங்குகள் கூட்டமெல்லாம் என்ன ஆச்சு, பயந்து ஓடுகிறதாம். வானர வீரர்களெல்லாம் இந்த மூலவலச்சானையை பார்த்து அந்த எண்ணிக்கையை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். மனிதர் ஆளினன் இறக்கர் ஆளினன் வையம் என்ன கூறி வானர்கள் ஓடினார்கள். மனிதர்கள் ஆண்டா என்ன, இறக்கர்கள் இந்த உலகத்தை ஆண்டா என்ன, நமக்கு என்னப்பா இந்த வேலை, நாமெல்லாம் ஓடி போடுவோம் இந்த போர்க்களத்திலேருந்து ஓடுறாங்களாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்னன்றது. அதை போல் அந்த அரக்கர்களாவது ஆகட்டும் மனிதர்களாவது ஆகட்டும் நமக்கு என்னன்ட்டு வானரப்பு வீரர்களெல்லாம் என்ன பண்ணாங்களாம், அந்த குரங்கு சேனைகளெல்லாம் எல்லாம் புறமுது கேட்டு ஓடிதான் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஓடி ஒழிகிறாங்களாம். மூலவனை சேனையை பற்றி வேடனன் ராமனுக்கு விளக்கினான். இவையெல்லாம் பல தீவுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட அரக்கர் படை என்று கூறினான். வானர வீரர்களுக்கு துணையாக நீரே, இந்த படையை பார்த்துட்டே அவங்க ஓடுறாங்க. ஆகவே நீ தான் ஆறுதலும் தருதலும் சொல்லணும் இந்த வானர வீரர்களுக்கு. ஆகவே நீ அவங்க புறமுது விட்டு ஓடாதபடி, அவர்களை பார்த்து பயந்து ஓடாதபடி அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி நீங்கள் தான் அவளை காக்க வேண்டும் என்று சொல்லி ராமன் போருக்கு புறப்பட்டான். வானர வீரர்களுக்கு துணையாக இருக்கும்படி லக்குவனை அனுமனை சுக்ரீவனை அங்கதனை ஜம்பவனை ஆகியோரையெல்லாம் அங்கே இருக்கும்படி சொல்லிவிட்டு
ராமன் மட்டும் தனி ஒரு ஆளாக போருக்கு புறப்பட்டான். தனி ஒருவனாக ராமன் நின்று ராவணின் 4 வகை படைகளையும் எதிர்த்தான். இவர் ஒரே ஆள். 4 வகை படை, ரதம், கஜம், துரகம், பதாதி என்று சொல்லக்கூடிய 4 வகை சேனைகளோடு கோடானு கோடி கணக்கோடு வரக்கூடிய அரக்கர் படைகளை பார்த்து ராமன் ஒற்றையாளாக போகிறான். எப்படி வர்றாங்க அவங்கெல்லாம்? அந்த அரக்கர்கள் எப்படி வர்றாங்க? கம்பன் சொல்லுகிறான், ஆளை மேலும் மாளின் மேலும் மானை மேலும் மாடல்மாக, மீளை மேலும் வீரர் மேலும் வீரர் சேரின் மேல் போலும், வாளை மேலும் வில்லின் மேலும் மண்ணின் மேலும் வளர்ந்தமா, தூளி மேலும் ஏற ஏற வீரன் வாளை தூவினான். அதாவது யானைகள் மீது வருகிறார்கள் அரக்கர்கள் சண்டை போடுறதுக்காக, குதிரைகள் மீது வருகிறார்கள், பேய்களின் மீது வருகிறார்கள், பூதங்கள் பூட்டப்பட்ட தேர்களோடு வருகிறார்கள். இப்படி எத்தனையோ விதமான விலங்குகளெல்லாம் பூட்டப்பட்ட தேரில் வர்றாங்களாம். அந்த அந்த ஆட்களை பார்த்து விட்டு ராமபுரான் அம்பு போடுறான். எப்படி அம்பு போடுறான்னு கம்பர் சொல்கிறார். ஆளை மேலும் ஆளின் மேலும் ஆனை மேலும் ஆடல்மா, மீளை மேலும் வீரர் மேலும் வீரர் தேரின் மேலும், வாளை மேலும் வில்லின் மேலும் மண்ணின் மேலும் வளர்ந்தமா, தூளை மேலும் ஏற ஏற வீரன் வாளை தூவினான். அப்படி வீரனாக விளங்கக்கூடிய ராமபுரான் அப்படியே அம்பை போட்டுக்கிட்டே இருக்கிறார். கோராளி சீயம்மேளி கோராளி சீயம்மேளி கூலியோடு ஞாலியும் போரவாளினோடு தேர்கள் 100 கோடி ஒன்றுமாகல், நாராளி ஞாலாளி ஞானாளி நந்தக பாராளி வீராளி ஏகவாளி பாயவே. இந்த ஒரே ஒரு அம்பு போகுது. அது புறப்படுகிற போது ஒன்றாக இருந்து அது 10 ஆகி 100 ஆகி 1000 ஆகி 10,000 ஆகி லட்சமாகி கோடிக்கணக்காக விருந்து போகிறது. யார்? ராமனுடைய அம்பு. அப்படி விருந்து போய் அங்கே இருக்கக்கூடிய எதிர்வுடைய படைகளை எல்லாம் தூள் தூளாக்குகிறதான். ராவணன் தலைமையில் வந்த மூலவலச்சானை ராவனுடைய அம்பால் அழிந்தது. அத்தனை பேர் அங்கே அழிஞ்சாங்க. ஐயரு கோடியர் அரக்கர் வேந்தர்கள் மெய்வரி வீரர்கள் ஒழிய முற்றுற ஏயனும் மாத்திரு தவிந்தது என்பதால் ஸ்ரீதவத் ராவணன் மூலச்சானையே. ஐயரு கோடி 10 கோடி பேர் அங்கே அழிஞ்சிட்டாங்க. கோடிக்கணக்கான பேர்கள் அங்கே அரக்கர்கள் எல்லாம், அரக்க வேந்தர்கள் எல்லாம், அரக்கர் படைத்தலைவர்கள் எல்லாம், அரக்கர் படையிலே இருந்த வீரர்கள் எல்லாம் எல்லோரும் அங்கே அழிந்து விட்டார்கள். ஏயனும் மாத்திரு தவிந்தது என்பதால் சும்மா ஒரு வார்த்தை ஏய் அப்படின்னு சொன்ன உடனே கோடிக்கணக்கில் அங்கே விழுந்து போச்சு. எப்படி விழுந்துதான்? ராமனுடைய அம்பினாலே அந்த அரக்கர் படைகளெல்லாம் அப்படியே முற்றும் அழிந்து போச்சு. கோடான கோடி அரக்கர் படை அழிந்தது. எப்படி அழிந்ததுன்னு கம்பர் சொல்கிறார். ராமனுடைய வில்லாற்றல் சொல்கிறார். ராமனுக்கு எவ்வளோ பெரிய வில்லாற்றல் பாருங்கள். ஆனையாயிரம் தேர்பதினாயிரம் அடல் வரி 1 கோடி சேனை காவலர் 1000 பேர்படின் கவர்ந்து ஒன்று எழுந்தாடும் காணம் 1000 கவர்ந்தும் நின்றாடின் கவின்மணி அணில் என்னும் ஏனை எம்மணி 7 நாழிகை ஆடியது நிதன்றே என்னார். அப்பா, எப்படிப்பட்ட வீரன்! இப்படிப்பட்ட வீரன் யார் இருக்கிறான் அந்த உலகத்திலேயே? ஆனை 1000 யானைகள் சாகணும், 10,000 தேர்கள் விழணும், அடல் பரி 1 கோடி குதிரைகள் 1 கோடி வேணும், சேனை காவலர் 1000 பேர்படின் கவர்ந்து ஒன்று இருந்தாடும். 1000 யானைகள் வழ வேண்டும், 10,000 தேர்கள் வழ வேண்டும், 1 கோடி குதிரைகள் அழிய வேண்டும், சேனை காவலர்கள் 1000 பேர் படணும். இப்படி இவ்வளவு பேரும் விழுந்தாங்கன்னாக்கா ஒரு போர்க்களத்தில், அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தலையில்லாத முண்டம்னு சொல்கிறோமே அந்த உடல் எழுந்து ஆடும். அந்த உடலுக்கு கவந்தம்னு பேர். ஆகவே இப்படி 1000 யானைகளும் 10,000 தேர்களும் 1 கோடி குதிரைகளும் 1000 போர்ப்படை வீரர்களும் விழுந்தால் அந்த தலையில்லாத ஒரு முண்டம் கவர்ந்து எழுந்தாடும். மீண்டும் இன்னொரு 1000, இன்னொரு 10,000, இன்னொரு 1 கோடி, இன்னொரு 1000 காவலர்கள் விழுந்தாக இன்னொரு கவந்தம் ஆடும். அப்படி ஒரு கவந்தம் ஆடுதான், உடனே அடுத்த கவந்தம் ஆடுதான், அடுத்து இன்னொரு கவந்தம் ஆடுதான். அப்படி ஆயிரக்கணக்கான கவந்தங்கள் ஒரே நேரத்திலே ஆடியது. அப்படி 1000 கவந்தங்கள் ஆடினால் எவ்வளோ பேர் அங்கே செத்து விழுந்திருப்பாங்க. அந்த 1000 கவந்தங்கள் ஆடினால் ராமனுடைய வில்லில் இருக்கக்கூடிய மணியிலேருந்து டங் என்று ஒரு சத்தம் கேட்குமா. 1000 கவந்தங்கள் ஆடினால் எத்தனை கோடிக்கணக்கான பேர் செத்துருப்பாங்க. அந்த அப்படி செத்திருந்தால் ராமனுடைய வில்லில் இருக்கக்கூடிய மணியில் ஒரு டங் என்று ஒரு சத்தம் கேட்கும். அந்த டங் என்று சொல்லக்கூடிய சத்தமானது டங் 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 என்று தொடர்ந்து அடித்ததான். எத்தனை 7.5 நாழிகை, 2.5 நாழிகை ஒரு மணி, ஒரு நாழிகைக்கு 24 நிமிஷம், 7.5 நாழிகைக்கு 3 மணி நேரம்.
3 மணி நேரம் ராமபுரானுடைய வில்லில் இருக்கக்கூடிய அந்த மணியானது டங் 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 என்று சொல்லி அழித்து கொண்டே இருந்ததுன்னு சொன்னால் எத்தனை கோடி வீரர்கள், எத்தனை கோடி குதிரைகள், எத்தனை கோடி தேர்கள், எத்தனை கோடி யானைகள் அங்கே விழுந்திருக்கும் என்பது நம்ம கணக்கு எடுக்க முடியாது. அது அவ்வளோ அருமையாக சொல்கிறார். ஆனையாயிரம் தேர்வதினாயிரம் அடல் வரி 1 கோடி சேனை காவலர் 1000 பேருடன் கவர்ந்தம் ஒன்றிருந்தாடும் கானம் 1000 கவர்ந்தம் நின்றாடின் கவின்மணி கண்ணில் என்னும் ஏனை எம்மணி அடரின் அழகி ஆடியது நிதன்றே என்று சொல்லி அந்த ராமனுடைய வில்லாட்டலை கம்பர் போடுகிறார். தேவர்களெல்லாம் பார்த்தாங்க. விண்ணுலகத்திலே இருந்து தேவலை எல்லாம் அங்கே பூமாரி செய்து அங்கே வாழ்த்துகிறார்கள். லக்குவனும் ராவணனும் போசையுடன் சென்று சேர்ந்தான் ராமன். இப்படி மூலவளச்சானையெல்லாம் அழிச்சிட்டாரு. அப்புறம் லக்குவனும் ராவணனும் போர் செய்து கொண்டிருக்கிறாங்க வேறு ஒரு இடத்துல. அந்த இடத்திற்கு ராமன் போகிறான். இப்படி போகிற போது ராவணனுக்கும் இலக்குவனுக்கும் கடும் போர் நடந்தது. ராவணன் மோகாஸ்திரம் விட்டான். லக்குவன் நாராயணாஸ்திரத்தை விட்டு மோகனாஸ்திரத்தை தூள் தூளாக்கினான். ராவணன் தன் தம்பி விடனை அழிக்க வேலாயுதத்தை விடன் மேல் வீவினான். பார்த்தான், ஒரு தம்பி தனக்காக உயிர் விட்டான். மகன் அக்ககுமாரன், அதிகாயன், இந்திரஜித்து எல்லாரும் தனக்காக உயிர் விட்டாங்க. ஆனால் அறிவுரை கூறிவிட்டு எதிரி பக்கம் போய் சேர்ந்து விட்டானே என்று சொல்லி யார் இந்த ராவணன் வீடனை பார்த்து தன் தம்பியை பார்த்து இவன் பல ரகசியங்களை சொல்லியிருக்கிற கணத்தால் தான் நம்முடைய அரக்கர் படையெல்லாம் இவ்வளோ விழுந்தது என்று நினைத்து அந்த வேடனை அந்த தம்பியை நான் கொன்றே தீருவேன் என்று சொல்லி என்ன பண்ணான், ஒரு வேலாயுதத்தை விட்டான். அவன் கையில் வைத்திருக்கிற வேலாயுதம் இருக்குது, சிவபெருமானத்திலிருந்து வாங்கியது. அந்த சிவபெருமானத்திலே இருந்து வாங்கிய அந்த வேலாயுதத்தை யார் மேல் ஏவி விட்டாலும், யாரை நோக்கி வருகிறதோ அவர்களை கொன்றே தீரும். அவங்களுக்கு உயிரே கிடையாது, எந்த ஆயுதத்தாலும் தடுக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட வேலாயுதத்தை தன் தம்பியாக விளங்கக்கூடிய வீடன் மேலே ராவணன் விடுறான். அப்படி ராவணன் விட்டவுடனே வேலாயுதம் புறப்பட்டு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, வீடனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதே. அந்த வீடனுடைய மார்பிலே புகுந்து விட்டால் என்னாவது? நம்மை நம்பி நம்மிடத்திலே அடைக்கலம் வந்தவனுக்கு நாம் உயிர் பிச்சை கொடுக்க வேண்டாமா? ஆகவே அந்த வேலாயுதத்தை என் மார்பிலே ஏற்கிறேன் என்று சொல்லி அனுமன் ஓடி வருகிறான். என்னுடைய மார்பிலே ஏற்கிறேன் என்று சொல்லி அங்கதன் ஓடி வருகிறான். அந்த வேலாயுதத்தை என்னுடைய மார்பிலே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சுக்கிரவன் வருகிறான், ஜாம்பவன் வருகிறான். இப்படி எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னாச்சு, திடீரென்று அப்படியே அந்த வேலாயுதத்துக்கு முன்னாலே தன்னுடைய மார்பை காட்டி விட்டார். கிட்ட வரும்போது தன்னுடைய மார்பை காட்டி எதிரிலே போய் நின்று விட்டார். யார்? லக்குவன். லக்குவனுடைய மார்பிலே வேலாயுதம் பூந்து விட்டது. அந்த லக்குவன் இங்கே மூர்ச்சியாகி விழுந்து விட்டான். செத்த பிணத்தை போல விழுந்துட்டான், செத்தே போயிட்டான். என்ன ஆச்சு? ராவணனுக்கும் லக்குவனுக்கும் கடும் போர் நடந்தது. அந்த போய எந்த ஆயத்தாலும் தடுக்க முடியாத அந்த வேலாயத்தை உடன் மேலே விட்டான். ஆக அத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். கடைசியிலே லக்குவன் அந்த வேலாயத்தை ஏற்றான். ஐயோ, எனக்காக என் மேல் விட்ட அம்பை நீங்கள் உங்கள் மார்பிலே ஏற்றுக்கொண்டீர்களே என்று வீடன் அங்கே கண்ணீர் விட்டு அழுகின்றான். அப்படி வீடனவன் கண்ணீர் விட்டு அங்கே அழுகின்ற போது வீடனன் அங்கே கண்ணீர் விட்டு அழுகின்ற போது அங்கே ஜாம்பவன் என்ன செய்தான்? அனுமனை அழைத்தான். அனுமனே, நினைத்த நேரத்திலே நினைத்த இடத்திற்கு போய் நினைத்த பொருளை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உனக்கு மட்டுமே உண்டு. நினைத்த நேரத்திலே நீ பேரூரை எடுப்பாய், விஸ்வரூபம் எடுப்பாய். ஆகவே இப்பொழுதே செல், சஞ்சீவி மலைக்கு செல், அந்த மருத்துவ மலைக்கு செல்லு, அங்கே இருக்கக்கூடிய சஞ்சீவி செடிகளை கொண்டு வா என்று சொன்ன உடனே நேராக லக்குவன் பறந்தான். பேரூரு எடுத்து பறந்தான். அப்படியே அந்த மருத்துவ மலையை தூக்கி கொண்டு வந்தான். அங்கே கொண்டு வந்து சஞ்சீவி செடிகளை காட்டினான். இந்த சஞ்சீவி செடிகளை காட்டியவுடனே அந்த இலக்குவன் அங்கே உயிர் பெற்று எழுந்தான். சஞ்சீவி செடியிலே காட்டப்பட்ட உடனே மீண்டும் அந்த மலையை அங்கேயே வைத்துவிட்டு அனுமன் மீண்டும் திரும்புகிறான். ராமனை கண்டு அனைவரும் இந்த தகவலை தெரிவித்தார்கள். ராமன் அனுமனை பாராட்டினான். அப்பா, எத்தனையோ நேரங்களிலே, எவ்வளவோ நேரங்களிலே நீ எவ்வளவோ பெரிய சாதனைகளை செய்திருக்கிறாய். நீயே இல்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியாது. ஆகவே என்ன சொன்னான், அந்த அனுமனை பார்த்து ராமன் வாழ்த்தினான். பெரியோ என்றும் இடையூறு அற்ற ஆய்வுளை அடக என்றான். பெரியவனாக வழங்கக்கூடிய ஆஞ்சநேயனே, அனுமனே, உனக்கு இடையூறு இல்லாத ஆயுள், எப்பவும் நிரந்தரமான ஆயுள், எப்பவும் நீ பர்மனெண்ட்டாக இருக்கணும், உனக்கு சாவே கிடையாது. அவளுக்கு சிரஞ்சீவிகள்னு பேர், சிரஞ்சீவிகள்னு பேர். அப்படிப்பட்ட சிரஞ்சீவிகளில் ஒருவனாக ராமனால் அந்த அனுமன் ஆக்கப்பட்டான்.
7 சிரஞ்சீவிகள்னு சொல்லுவாங்க. அந்த ஆஞ்சநேயர் ஒரு சிரஞ்சீவி, அந்த வேடன் ஒரு சிரஞ்சீவி, மார்க்கண்டேயன் ஒரு சிரஞ்சீவி, வசிஷ்டன் ஒரு சிரஞ்சீவி, இப்படி சில பெயர்களெல்லாம் சொல்லுவார்கள். அசுத்தாமன் ஒரு சிரஞ்சீவி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி 7 சிரஞ்சீவிகளிலே எப்பொழுதுமே அழிவற்றவர்களாக, எப்பொழுதுமே நீண்ட ஆயுளை உடையவராக, மரணமில்லா பெருவாழ்வு வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த 7 பேர். அந்த 7 பேரில் முதன்மையானவனாக அனுமன் அங்கே ஆனான். பெரியோய் என்று மடியூரற்ற ஆய்வுளை அடக என்றான் ராமன். அடுத்து என்னாச்சு? மூலவலச்சேனை முழுவதும் இங்கே முடிந்து விட்டது. மூலவலச்சேனை முழுவதும் ராமனால் அழிக்கப்பட்டது. மூலவலச்சேனையை பார்க்க வானர்கள்லாம் ஆசைப்பட்டாங்க. இந்த எந்த மூலவலச்சேனையை பார்த்து எனக்கு வேணாம் தண்டை ராம ஆண்டான் என்ன ராமன் ஆண்டான்னு ஓடின அந்த வானர்கள்லாம் இப்போ அந்த மூலவலச்சேனையுடைய அந்த பிணங்களின் மீது, அந்த பிண மலைகள் மீது ஏறி அப்படியே ஓடுறாங்களாம், பார்க்குறாங்களாம். ராமன் வேடனுக்கு ஆணையிட்டான். மூலவலச்சேனையின் அழிவு முழுவதையும் வானர்கள் காணும்படி செய்கின்றான். ராமனின் ஆணைப்படி வானர வீரர்கள் அனைவரும் சுக்ரீவன், அங்கதன், அனுமன், ஜாம்பவான் போன்றோரையும் அழைத்து கொண்டு வீடன் மூலவலச்சேனையின் அழிவு முழுவதையும் அங்கே சுற்றி காட்டினான். ராமனின் வில்லாற்றலை அனைவரும் போற்றி போனார்கள். அப்படிப்பட்ட வில்லாற்று உடையவனாக இருந்தார். உடனே என்ன ஆச்சு? இவன் பார்த்தான், இவன் ஒரு அற்பமானவன். யார்? இந்த ராவணன். என்ன பண்ணுவான்? உடனே லக்குவன் அங்கே விழுந்து விட்டான். நான் விடன் மேல் விட்ட அம்பு லக்குவனுடைய மார்பிலே புகுந்து விட்டது. லக்குவன் இறந்து விட்டான். இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக அந்த விருந்து ஏற்பாடு பண்ணிட்டான் யார்? ராவணன். உடனே லக்குவன் இறந்தான் என்ற மகிழ்ச்சியிலே விருந்துக்கு ஏற்பாடு செய்தான் ராவணன். சுற்றத்தார்கள், உறவினர்கள் மற்றும் அரக்கு வீரர்கள், போர்ப்படை தளபதிகள் அத்தனை பேரும் இங்கே விருந்து மண்டபத்திற்கு வந்து விருந்து சாப்பிட்டு இருக்கிறாங்களாம். அப்படி விருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிற போது நேராக தூதுவர்கள் வந்தார்கள். தூதுவர்கள் வந்தவுடனே என்ன செய்தாங்க? ஐயா ஒரு வேண்டுகோள், ஐயா ஒரு விண்ணப்பம், ஐயா ஒரு தகவலை சொல்ல வந்திருக்கிறோம்னாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? எந்த லக்குவன் இறந்து விட்டான் என்ற முயற்சியிலே இங்கே வெற்றி விழா கொண்டு தட்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே அந்த தூதுவர்கள் வந்து லக்குவன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விட்டான். ஆஞ்சநேயனாக விளங்கக்கூடிய அனுமன் அந்த மலையை கொண்டு வந்தான். அதனாலே அந்த சஞ்சீவி செடியுடைய காற்றுப்பட்டு மீண்டும் அந்த லக்குவன் உயிர் பெற்று விட்டான் என்கின்ற தகவலை சொன்னார்கள். சொன்ன உடனே மூலவலச்சேனை முழுவதும் ராவணனால் ஐந்ததையும் கூறினார்கள். இதையெல்லாம் கேட்ட ராவணன், செய்தியினுடைய உண்மைத்தன்மையா என்னையா? மூலவலச்சேனை கோடானு கோடி அத்தனை பேரையும் அவன் கையில் இருக்கிற ஒரு அம்பினால், ஒரு வில்லினால், ஒரு அம்பினால் எப்படியா கொல்ல முடியும்? அப்படியே இவ்வளவு யானைகள், இவ்வளவு குதிரைகள், இவ்வளவு தேர்கள், இவ்வளவு போர்ப்படை தளபதிகள், இவ்வளவு வீரர்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க கோடிக்கணக்கில்னு சொன்னால் அது எப்படியா முடியும்? என்ன கற்பனையா? இதை உண்மையா? இவங்க தூதுவர்கள் உண்மையை சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா என்பதை நேரிலே காண வேண்டும் என்று அந்த ராவணன் என்ன செய்தான்? கோபுரத்தின் உச்சியிலே ஏறினான். கோபுரத்தினுடைய உச்சியிலே ஏறி பார்க்குறான். பார்த்தால் அரக்கர் சேனை அத்தனையும் அங்கே குன்று குவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எந்த இலக்குவன் அழிந்து விட்டான், இறந்து விட்டான் என்று நினைத்தானோ ராவணன், அந்த இலக்குவன் மற்றவர்களோடு, சுக்ரீவனோடு, அனுமனோடு மகிழ்ச்சியாக அளவலாவிக் கொண்டு பேசிக்கொண்டிருப்பதையும் பார்த்தான். இதை பார்த்துவிட்டு மனம் கலங்கினான். தன்னுடைய முகவளர்ச்சி இழந்தான். தன்னுடைய ஆலோசனை மண்டபத்திற்கு நேராக வந்தான். ஆகவே இப்படி ஆலோசனை மண்டபத்திலே வந்தான். ஆலோசனை மண்டபத்திலே வந்தவுடனே என்ன செய்தான்? அமைச்சர் பெருமக்களை எல்லாம் அழைத்தான், அதிகாரிகளை எல்லாம் அழைத்தான். அடுத்து அறிவுரை மற்றும் நீதிகளை சொல்லக்கூடிய அந்த ஆன்றோர் சான்றோர்களை எல்லாம் அழைத்தான். எல்லாரையும் அழைத்துட்டு நேராக ஆலோசனை மண்டபத்தில் வச்சுட்டு இனி அடுத்து என்ன செய்யலாம் என்று ஆலோசித்தான். என்னுடைய தம்பியாக விளங்கக்கூடிய கும்பகர்ணன் இறந்து விட்டான். அடுத்து என்னுடைய மகன் அக்ககுமாரன் இறந்து விட்டான். இந்திரஜித் இறந்து விட்டான். என்னுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த அதிகாயனும் இறந்து விட்டான். போர்ப்படை தளபதிகள் எல்லாம் இறந்து விட்டார்கள். எல்லா தீவுகளிலிருந்து கொண்டு வந்த அந்த மூலவலச்சேனை முழுவதும் அழிந்து விட்டது. ராமன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய அம்பினாலே அழிந்து விட்டது. லக்குவன் இறந்து பழித்து விடுகிறான். மற்றவர்களும் ஆகாசத்தால் கட்டுப்பட்டவர்களும் இறந்து பழித்து விடுகிறார்கள் சஞ்சீவி செடிகளுடைய சாகத்தினாலே. ஆகவே இப்போ இந்த மனிதர்களை வெல்லுவது எப்படி, இந்த மனிதர்களை கொல்லுவது எப்படி என்று மந்திர ஆலோசனை கூட்டத்திலே
அவன் இறங்கி யோசிக்க ஆரம்பித்தான் என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே கதையை விட்ட இடத்திலே இருந்து நாளைய தினம் தொடர்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முனுகப்பட்டு ராமச்சந்திரன். இறுதியாக உங்களிடத்திலே ஒரு சிறிய வேண்டுகோள். முனுகப்பட்டு ராமச்சந்திரனாகி நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு சிறிய வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.